ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரையில் ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான். இப்போ நாங்கள் பெரியாரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மதுரையில் உள்ள பெரியார், இது பக்கத்தில் ரயில்வே ஜங்ஷனு. மேலே பாலத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்து ஆட்டோவில் தான் போனோம். ஃபஸ்ட்டு போகும்போதே ஒரு ஆட்டோவில் போயிட்டு வரும்போது ஆட்டோ மாறி மாறியே வந்தோம். ஒரு நல்லா இருந்துச்சு. ஆட்டோவில் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அன்றைக்கி பக்ரீத்து, அதனால தான் மதுரையில் கொஞ்சம் கூட்டம், ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஆச்சரியம், என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்க மதுரை, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம். பார்த்தா போக போக என்ன பண்ணிடுச்சு, அப்படியே இதாங்க மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே வந்துட்டோம் நாங்கள். இங்கே 4 ரோடு பிரியும். இந்த 4 ரோட்டில் ஒரு ரோடு எதிர்த்தாப்புல மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இது நேதாஜி ரோடுன்னு சொல்லுவாங்க நாங்கள் போகிறது அந்த இதை நோக்கி. இப்போ இருக்கிற ப்ளேஸ் இது 4 ரோடு பிரியும். ஒரு சைடு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பெரியார், மதுரை பெரியார் நிலையம். இப்போ நம்ம இங்கனக்குள்ளே யூசி ஸ்கூல் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸ்கூலை எடுக்க முடியலை. இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் கடைக்கு தான் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நேதாஜி ரோட்டில் ஸ்போர்ட்ஸு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு உரியது என்னென்ன ஐட்டம் இருக்குமோ, பேட்டு, பாலு, என்னென்ன அதை ரிலேட்டடாக என்ன ஐட்டம் இருக்குமோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. இப்போ நாங்கள் 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக இங்கே ஸ்போர்ட்ஸு ஷூ வாங்குகிறோம். பாப்பாவுக்கு வாங்குவோம் வருஷம் வருஷம். 1500, 1800 நம்ம 300 நம்மளுக்கு ஆஃபர் போக 1500 தருவாங்க. அதுமாரி ஷூ, சாக்ஸு, என்ன வெரைட்டினாலும் அவ்வளவு ஒரு ப்ரைஸபிள் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். நல்லா தரமாகவும் இருக்கும். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே தாங்க வாங்குவோம். எங்கேயுமே போய் கூட்டம் இருக்கிற இடத்துல அலமோதவே மாட்டோம். இது ஒருத்தவங்க சொல்லி தான் ஒரு 5 இயர்ஸ் முன்னுக்க நாங்கள் இப்போ 6 இயர்ஸாக இங்கே தாங்க ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்குகிறோம். ஏசியன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்குது, நான் லிங்க்கும் தர்றேன். கண்டிப்பாக மதுரை வாசிகள் எங்கிட்ட அலையாமல் நேராக நேதாஜி ரோட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே ஒரு குட்டி சந்து போகும். அங்கேயே வெளியில் போர்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஏசியன் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி இவ்வளோ தரமாக ஒர்த்தாக இருக்குங்க. நல்லா ஒரு 2 வருஷத்துக்குனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ சம்மந்தமாக வாங்குறது நல்லாயிருக்கும். அப்படியே இது 1800 சொல்லி 1500 வாங்கினோம். ஆஃபர் ஃபேவரபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக மதுரை வாசிகள் இந்த நேதாஜி ரோட்டில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸு, அதாவது ஏசியன் ஸ்போர்ட்ஸு வந்தால் வாங்கிக்கோங்க, பயன்பெறுங்க. அதுக்கடுத்து அது பக்கத்துலேயே சாஸ்தா பருத்திப்பால், ஸ்ரீ சாஸ்தா பருத்திப்பால்னு இருக்குது. வயசானவங்க 2 பேர் இருந்தாங்க. பட் யார் ஓனர்னு தெரியலை. அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சுங்க. 25 ருபீஸ் தான். அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு அந்த பானையே பளபளக்குதுங்க. அந்த பானை அவ்வளோ நீட்டாக விளக்கியிருக்காங்க. அது நம்மளை கஸ்டமரை கவர்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இது மீனாட்சி அம்மன் கோயில் ரோடு, அந்த மெயின் ரோடு தான் நேதாஜி ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம பருத்திப்பாலை குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ரயில்வே ஜங்ஷனுக்கு எய்த்தாப்பில் அப்படியே ஒரு இன்னொரு ஸ்கூல் ஷூ கிடைக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூ போனோம். இது பேட்டாங்க. இது வருஷம் வருஷம் இந்த கடைக்கு தாங்க வருவோம். இந்த பேட்டாவில் ஸ்கூல் ஷூ 500 தாங்க. இங்கே வாங்கினா தான் என் பொண்ணுக்கு கிளியே அது டேமேஜ் ஆகாமல் நல்லா ஒர்த்தாக இருக்கும். பட் இங்கே வந்தோம், அவளோட அளவு அடுத்த வாரம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. பட்டு இன்னொரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பார்த்துட்டு அளவு போய் எடுக்க போயிருந்தாங்க. அதுக்குள்ளேயே நான் வீடியோ எடுத்தேன். மேலே குடோனில் போய் எடுக்க போனாங்க, பத்தலை. அதுக்கு ஏற்றாப்புலேயே இன்னொரு லிபர்ட்டின்னு ஒரு இருக்குது. அப்புறம் ரோஷன் பேக் இருக்குது. பேக்கும் அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். இது நம்ம தங்கரிகள் தேட்டருக்கு ஏற்றாப்புல இருக்குது. அப்படியே நடந்து வர்றவங்க பிரேம விலாசம்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கடை, பழங்கால கடைங்க. இது மறக்கவே முடியாது. மதுரையில் ஃபேமஸான கடை. நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்தாலுமே இந்த பிரேம விலாஸு லாலா மிட்டாய் கடைன்னு சொல்லி அப்படியே ஜங்ஷனுக்கு எய்த்தாப்பில் அப்படியே இருக்குங்க. இது 20 ரூபாங்க இந்த அல்வா. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது கண்டிப்பாக எங்கனே தான் நடந்தே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் நடந்தே அந்த எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிங்க. அப்படியே வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஸ்வீட் என் பொண்ணு வாங்கினா, மில்க்கு ஸ்வீட்டு. அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக மதுரை ஜங்ஷன், அதாவது தங்கரிகள் தியேட்டர் இருக்கும். அதுக்கு எய்த்து சந்தில் தான் இந்த கடை இருக்குது. லாலா மிட்டாய், அதாவது பழங்காலத்து கடை. எல்லாருமே இந்த யூடியூபர் முதற்கொண்டு எல்லாருமே இந்த வீடியோ போட்டிருக்காங்க. பட் நான் பக்கத்துலேயே அடுத்தடுத்த சந்தில் என்ன வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பதிவு எடுத்தேன். இப்போ நான் வெளியில் அந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா பையன் கூட வந்திருந்தேன். அவன் தான் வீடியோ எடுத்தேன். நாங்கள் நின்று அப்படியே அந்த 20 ரூபாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு. அப்படியே நடந்து வந்தாங்க. அந்த கடையிலேருந்து நடந்து வரும்போது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இது இந்த லெஃப்ட் சைடில்
மதுரையில் அந்த பில்டிங்க்கு பின்னாடி தாங்க ரயில்வே ஜங்ஷன், மதுரை ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. இதுலேயே வந்து பாண்டி பஜார்னு சொல்லி இருக்குது எதித்தாப்புல. அப்படியே ஆட்டோ பிடிச்சி 20 ரூபா ஆட்டோ பிடிச்சி காலவாசல்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த காலவாசலில் நாங்கள் இறங்கி இது மீனாட்சி ஸ்டோர், அதாவது ஸ்டேஷ்னரி எல்லா திங்ஸும் இதில் ஸ்டேஷ்னரி திங்ஸ் ஃபுல்லாக எல்லாமே கிடைக்குங்க. இது காலவாசல் சிக்னல் கிட்ட இருக்குது. மீனாட்சி ஸ்டேஷ்னரி குட்டி கடையாக தான் வச்சுருந்தாங்க. பட் அவங்க உழைப்பால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வந்து புக்கு, நோட்டு, பென்னு எல்லாமே கிடைக்குங்க. இது திருநெல்வேலி எல்லாருமே அங்கிட்டு ரீச் ஆகிறவங்க முதற்கொண்டு இதுக்கு அவ்வளோ ஓல்டு கஸ்டமர்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்கங்க. நாங்கள் உண்மையை சொல்லப்போனால் ஒரு பாப்பா வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. இப்போ அவள் 10th படிக்கிறான். 10 வருஷமாக அந்த கடையில் தாங்க வாங்குகிறோம். எல்லாமே கிடச்சிரும். அங்கங்கே போய் டவுனுக்குள்ளே போய் அலமோதாமல் இந்த 3 கடை, அந்த ஷூ கடை, அந்த பேட்டா கடை, அப்புறம் இங்கே வருவாங்க. அப்படியே அந்த 20 ரூபா ஆட்டோவில் இல்லாட்டி ஃப்ரீ பஸ்ஸில் வருவோம். இந்த கடையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காலவாசல் ஏரியா, மீனாட்சி ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லி மேலே போட்டிருக்கும். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு புக்கு முதற்கொண்டு, நோட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த பென்சில், பென்னு, என்னென்ன டிசைனு எல்லாமே கிடைக்குங்க இங்கே. அந்த பேப்பர் முதற்கொண்டு A4 ஷீட்டில் என்னென்ன டிசைன் இருக்கும், கலர் ஷீட்டு, ஆர்ட்டுக்கு உரிய திங்ஸ் ஃபுல்லாக வரைபடம், அது வரையக்கூடிய எல்லா திங்ஸுமே இந்த காலவாசல் சிக்னலில் உள்ள மீனாட்சி ஸ்டேஷ்னரி அப்படின்னு நான் ப்ரமோஷனுக்காண்டி இல்லை, பட் இது வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும். அங்கிட்டு இங்கிட்டு அலையாமல் தரமான ஒரு 10 வருஷமாக இந்த கடையில் எதுனாலும் கிஃப்ட்டுனாலும் இந்த சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு தரமாக இருக்கும். ப்ரைஸும் ஃபேவரபுளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்குறவங்க காலவாசல் சிக்னல் அமைந்துள்ள மீனாட்சி ஸ்டேஷ்னரி திங்ஸு எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸ்கூல் திங்ஸு இங்கே எல்லாமே கிடைக்கும் பிள்ளைகளுக்கு. இங்கே இறங்குனீங்கன்னா காரை போட்டு வந்து இல்லாட்டி ஆட்டோவில் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்து இங்கே இறங்குனீங்கன்னா எல்லாத்துக்குமே எங்களுக்குள்ள வசதி இருக்குது. கண்டிப்பாக அந்த கடையை வந்து பயன்படுத்துங்க. இந்த 3 கடை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பேன். கண்டிப்பாக மதுரை வாசிகளோ இல்லாட்டி வெளியிலேருந்து வர்றவங்களோ இங்கே ட்ராப் பண்ணி வாங்கலாங்க. எங்கேயுமே நம்ம அலையவே தேவையில்லைங்க. நாங்கள் வருஷம் இந்த 3 கடை தாங்க. 3 கடைக்கு போயிட்டு அந்த நேதாஜி ரோடு, அப்புறம் வந்து தங்கரைகள் ரோடு, அப்புறம் இங்கே வருவாங்க. இப்படியே 20 ஆட்டோ இல்லாட்டி ஃப்ரீ பஸ்ஸில் வந்து எங்களுக்கு தேவையானது பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு சந்தோஷமாக வீடு தருவோங்க. இதாங்க ஷாப்பிங்கு. ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்து என்கிட்ட வச்சுட்டாவில் அதை எடுக்க முடியலை. இதுதான் வருஷம் நடக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோக்களை பாருங்கள். மதுரையில் உள்ளவங்களோ இல்லாட்டி வெளியிலேருந்து வரவங்களோ மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 கடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ விழாக்கு வந்து மதுரை விழாக்கு குட்டி குட்டி ஷாப்பிங் விழாக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.